வெல்கம் டு டீ கடை பிஸ்கெட் சேனல். இந்த வீடியோவில் ஐபிஎல் பிளே ஆஃப்ஸ் ப்ரெடிக்ஷன் பார்ட் 3 தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டீமாக வந்து நம்ம பார்க்க போகிறது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. நேற்றுக்கு நடந்த ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச்சில் ஆர்சிபி வந்துட்டு 2 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணாங்க. அந்த மேட்ச் பற்றி நான் சொல்லி ஆகணுமே. விராட் கோலியும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கப் பெத்தல் 2 பேருமே ஃபர்ஸ்ட் சூப்பராக விளையாடினாங்க. நேற்றுக்கு சர்ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து ரொம்ப சூப்பராக ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஃபாஸ்டஸ்ட் 50யுமே அடிச்சிருந்தாரு. ஸோ சிஎஸ்கே வந்துட்டு அவங்க ஆக்சுவலி வந்து சொல்லணும்னா ஷெய்க் ரஷீத், சாம் கரன் வந்து ரொம்ப வழியாக லூஸ் பண்ணாங்க. பட் ஆயுஷ் மாத்ரேவும் ரவீந்திர ஜடேஜாவும் சூப்பராக விளையாடாங்க. இன்ஃபேக்ட் ஆயுஷ் மாத்ரே 94 இருக்கப்போ அவர் வந்து அவுட் ஆயிருந்தார். அவரோட செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். பட் ஜடேஜா வந்துட்டு நாட் அவுட்டுங்க லாஸ்ட் பால் வரைக்குமே. சிஎஸ்கே கூட ட்ராக் த மேட்ச் ஃப்ரம் ஆர்சிபி. அவங்க ஸ்டார்டிங்கில் பண்ண மிஸ்டேக் என்னென்னா ஷெய்க் ரஷீதை சீக்கிரமாக லூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. அவங்க லூஸ் பண்ணதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சிஎஸ்கே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆயுஷ் மாத்ரே அவரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் விளையாடி இருக்கணும். பட் ஆர்சிபி bowlers ஜஸ்ட் ட்ராக் த கேம் ஃப்ரம் சிஎஸ்கேங்க. எஸ்பெஷலி யஷ் தயால் 2024 அவர் தான் சிஎஸ்கே கிட்ட இருந்து அந்த கேமை காப்பாற்றி கொடுத்தாரு ஆர்சிபிக்கு. இந்த வருஷமும் அதே தான் பண்ணி கொடுத்தாரு. யஷ் தயாலோடைய கம்பேக் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 2023 நீங்கள் பார்த்துருந்த அந்த ஐபிஎல் மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரிங்கு சிங்கோட அவர் வந்து அகேன்ஸ்டாக போல் பண்ணிட்டு இருப்பார் ரிங்கு சிங்க்கு. அப்போ வந்துட்டு 5 கன்சிக்யூட்டிவ் 6 வந்து ரிங்கு சிங் அடிப்பார். அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் யஷ் தயால் ஆர்சிபிக்கு வந்தோடனே நல்ல கிளினிக்கலான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ், மும்பை, டெல்லி, அதுக்கப்புறமா பஞ்சாப். இந்த 3 டீம் வந்து பார்த்தீங்கன்னா தே ஜஸ்ட் ரெக்வயர் 1 வின்னுங்க. ஒரு மேட்ச் ஆல்ரெடி வின் பண்ணாலே போதும், அவங்க பிளே ஆஃப்ஸ் வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ, கொல்கத்தா இருக்காங்க. லக்னோ கொல்கத்தா பொறுத்தளவுக்கு அவங்க அடுத்தடுத்த கேம் வின் பண்ணி ஆகணுங்க. அப்போ தான் அவங்களுக்கு பிளே ஆஃப் ஃபுல்லாக வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து டெல்லின்னு சொல்லியிருப்பேனுங்க. ஆக்சுவலி டெல்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5th ஸ்பாட்டில் இருக்காங்க. நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி. ஸோ ஜிடி, மும்பை, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப், இந்த 3 டீமுக்கு ஒரே ஒரு வின் மட்டும் ரெக்வயர்டுங்க. ஸோ டெல்லியை பொறுத்தளவுக்கு இவங்க அடுத்தடுத்த மேட்ச் வின் பண்ணாங்கன்னா பிளே ஆஃப்ஸ் ஈஸியாக வந்துடுவாங்க. கேகேஆருக்குமே சேம் கண்டிஷன் போகும். லக்னோவுக்கு 3 or 4 கேம்ஸ் வின் பண்ணாலே பிளே ஆஃப்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறைய இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே அண்ட் ராஜஸ்தான் வந்து எலிமினேட் ஆகிருக்காங்க. எஸ்ஆர்எச்சை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து அடுத்தடுத்த மேட்சஸ் வின் பண்ணாலுமே மற்ற டீமுடைய பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் எஸ்ஆர்எச் வருவாங்களா இல்லையான்னு தெரியும். நான் வந்து என்னுடைய இதில் பார்க்குறப்ப எஸ்ஆர்எச் வந்து எலிமினேட்டட் தாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் பிளே ஆஃப்ஸ் ப்ரெடிக்ஷன் பார்ட் 3. உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.